நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்குவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் கடந்த பொங்கலுக்கு வெளியாகி இருந்தது. ஆனால் தணிக்கை சான்று கிடைக்காததால் படம் வெளியாகவில்லை. இதனால் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா உடனடியாக தணிக்கை சான்று வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை ஜனவரி 20 விசாரித்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் கடந்த 20 விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்சார் போர்டு தரப்பு மற்றும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்கள் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.